विष्णु गुरुदेवो महेश्वराः गुरु साक्षा परब्रह्म तस्मै श्री गुरुवे नमो நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி. என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பலன். தை பிறந்தா வழி பிறக்கும் அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு எல்லாருமே இதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படா தை மாசம் பிறக்கும், நமக்கு எப்படா நல்ல காலம் பிறக்கும் சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாதம் தை மாதம். தேவர்களுக்கு உத்தராயண காலம் சொல்லுவாங்க. அதாவது தேவர்களுக்கு இது நாள் வரை இரவு பொழுது, இப்பொழுதுதான் பகல் பொழுதுதான் விடிவு காலம் பிறந்தாச்சு. தை பிறந்தா வழி பிறக்கணும் இந்த பலபலிய சொன்னாங்க. அப்படி தை மாசம் எப்படிப்பட்ட ஒரு 12 ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார். ஃபர்ஸ்ட் பண்டிகை காலம், அந்த வருடத்துல 2 பண்டிகை, அதாவது 3 பண்டிகை காலம் வருது. தை மாத பொங்கல், பொங்கல் பண்டிகை ரொம்ப எல்லாருமே தமிழனா பிறந்த அனைவருமே தை மாசத்துல வரக்கூடிய பொங்கல் பண்டிகையில கண்டிப்பா கலந்துக்கிட்டு விசேஷமா கொண்டாடுங்க. 14ஆம் தேதி 15ஆம் தேதி 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா உழவர் திருநாள், அதாவது மஞ்சு வட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா கிராமத்திலையும் பாருங்க அந்த விசேஷம், ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை. தமிழனா பிறந்தா கண்டிப்பாக இதெல்லாம் கலந்துக்கிட்டு எல்லாருமே பொங்கல் பண்டிகை கொஞ்சம் கவனமாக கொண்டாடுங்க இந்த வருஷத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய பண்டிகை பாத்தீங்கன்னா தை பூசம். பொதுவா பாருங்க, தை பூசங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த காலம் தை மாசம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் தான் தை பூசம். அப்ப இதுலயும் கலந்துக்கிட்டு அனுகூலமா கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் தை அமாவாசை. பித்தூர்களுக்கு ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, கடைசி தை அமாவாசை. இதெல்லாம் மகாலய அமாவாசை. தை மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய தை அமாவாசையில அனைவருக்குமே இறந்த முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் கொடுத்து உங்க முன்னோர்களை வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் தை அமாவாசை. இதுலயும் கலந்துக்கிட்டு எல்லா அனுகூலத்தையும் கண்டிப்பாக எல்லாரும் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். தை பிறந்தாச்சா உங்க ஜாதகம் எடுத்து பாருங்க. இப்ப எந்த கிரகம் திசை நடந்தது, எந்த கிரகம் புத்தி நடந்து பாருங்க. அதுக்கேத்தாப்புல உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித புறப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, பொதுவாக மீன ராசி கால புருஷனுடைய 12வது ராசி தாங்க இந்த மீன ராசி. இதுலயுமே மீனராசிக்காரங்க நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய குணம் மீனராசிட்ட அதிகமாக இருக்கும். பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க மீனராசிக்காரங்க. இவங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. மீனராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு டேலண்டான குணம், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மீனராசி. அதே மாதிரி பொதுவா அந்த ராசியில பிறந்தவங்க பாருங்க, மருத்துவர்கள், வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வெளியூர்ல பூர்வீகத்தை விட்டு வெளியே வசிக்கக்கூடிய நபர்கள், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஆசிரியர்கள், எந்த பொறுமையான வேலை எந்தெந்த வேலை இருக்கோ அது எல்லாத்துலயும் மீனராசிக்காரங்க இருப்பாங்க. ஆளுக்கு எத்தாப்புல தன்னை மாத்திக்கிட்டு அனுசரிச்சு போறக்கூடிய குணம் மீனராசியை பொறுத்தவரை இருக்கும். ஆனா நிறைய ஒரு வேலையை விரும்பி அந்த வேலையை எடுத்து அந்த கேரக்டரா மாறி அந்த வேலையை பார்க்கக்கூடிய ஒரே ராசி இந்த மீனராசி தான். அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த தை மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற, இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொதுவான பலன் தான். ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுயஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன் நான் பொது பலன் சொன்னோம், சில பேர் மீனராசிக்கார சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. இருந்தாலுமே உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். நம்ம ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பிறந்திருப்போம், ஆனா இப்ப நடக்கக்கூடிய திசாபுத்தி வேறையா இருக்கும். அதை நீங்க மீனராசியா இருப்பீங்க, ஆனா திசாபுத்தி வேறையா இருக்கும். உங்களுக்கு பலவீனமான திசை வரும்போது அந்த பலவீனத்தை கண்டிப்பா அவங்க சந்திச்சுதான் ஆகணும். எது யோகமான திசை வருதோ அந்த யோகத்தை கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். அதனாலதான் பொது பலன் நான் எல்லா வீடியும் கொடுத்துருப்பேன். மீனராசி வரை பொறுத்தவரை இது ஒரு பொது பலனா பாருங்க. இப்ப கிரகமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும். ஒரு ராசிலேயே பாருங்க, ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 3ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது ரிஷப ராசியில. செவ்வாய் பகவான் பாருங்க 5ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 10ஆம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு தனுசு ராசியில.
11ஆம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 12ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 8ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் பாவத்துல வந்து கேந்திர யோகத்துக்கு வர்றாரு. அதாவது 8ஆம் தேதி தை மாசம் 8ஆம் தேதி தமிழ் தேதி மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு புதன் பகவான் வர்றாரு உங்க அமைப்பு பிரகாரம். அதே மாதிரி பாருங்க, கரெக்டா 15ஆம் தேதி தை மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு சுக்கிர பகவான் வந்து இணைகிறாரு, உச்சமாகிறாரு. பாத்தீங்க, இது மிகப்பெரிய யோகம் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த தை மாசத்துடைய கிரகத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது நிறைய ஒரு அனுகூலங்கள் அமைப்பா இருக்கு உங்களுக்கு. என்ன சொல்லுவாங்க, விரயசனின்னு சொல்லுவாங்க. விரயசனி எல்லாத்துக்குமே பாதிக்கும்னா எல்லாத்துக்குமே பாதிக்காது. அது உங்களுடைய விதிஜாதத்தை பொறுத்து தான் சனி பகவான் பாதிப்பாரா பாதிக்க மாட்டாருன்னு சொல்ல முடியும். ஒரு சில லக்னத்துக்கு சனி பகவான் யோகமா இருந்தா யோகமான பலன் கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு லக்னத்துக்கு அவர் பாபரா வந்தா பலவீனத்தை சந்திப்பாங்க, அவ்வளவுதான். என்ன விரயசனி பண்ணோம்னா உங்க லாபத்தை வருமானத்தை பொருளாதாரத்தை குறைக்கும், கண்டிப்பா குறைக்கதான் பார்க்கும். படிப்பு கல்வியை மந்தப்படுத்தும். யாருக்கு வந்தாலும் விரயசனி வந்தாலும் படிப்பு கல்வியை மந்தப்படுத்தும். இவங்களுடைய பெற்றோருக்கு கஷ்டத்தை கொடுக்கும். இப்ப ஒருத்தருக்கு 10 வயசு 13 வயசுல வரதான் பெற்றோருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும், வருமானத்தை கஷ்டம் கொடுத்தோம், குடும்பத்துல நிறைய கஷ்டத்தை கொடுத்தோம், நண்பர்கள்ட்ட ஒரு சில தடையில கொடுக்கும். இல்லையே திருமண வாழ்க்கையா இருந்தா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொஞ்சம் மந்தப்படுத்தும். இது மாதிரி ஒரு சில தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பா கொடுத்துரும். யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் பலம் இழந்துட்டால் இந்த விரயசனியுடைய தாக்கங்கள் இது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, இப்ப குரு வேற வக்ரமா இருந்தா ஒரு 3 மாசம் எடுத்து பாருங்க, தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், எடுக்கக்கூடிய முயற்சியா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை பார்த்தவங்க யாருன்னா இந்த மீன ராசிக்காரங்க தான். எதுவுமே சரியா நடக்கல, வருமானமும் பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்ல, குடும்பத்திலையும் சரியா அமையல, குடும்பத்துல செலவை பார்த்துட்டீங்க, தந்தை தாய் தொடர்பு சரியில்லை, இன்கம் சந்தர்ப்பம் பெருசா பார்க்க முடியல, எல்லாமே தடை தாமதம். எந்த காரியம் எடுத்தாலுமே ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு அமைப்பை பார்க்க முடியல அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம சொல்ல முடியும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு. இவ்வளவு விஷயத்த பார்த்தாங்க, மீனராசியை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா சாதிக்க முடியல, நல்ல ஒரு வெற்றி அடைய முடியல அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்குது. அதே மாதிரி கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, இது மாதிரி அமைப்புல தரையில பார்த்தீங்க, இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமே எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கும். இந்த நவகிரகத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு ஃபுல்லாவே வேலை செய்யும். நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு வெற்றிகள் வரும். நீங்க இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நேரம் வருது. படிப்பு கல்வி டாப்பா கொண்டு போகும், பார்த்துக்கோங்க. இந்த கிரகத்துடைய அமைப்பு சூப்பரா இருக்கு. அதாவது மீனராசியை பொறுத்தவரை படிப்பு கல்வியில சாதிக்கக்கூடிய நபர்கள் யாரா இருக்குன்னா மீனராசிக்காரங்களா இருப்பாங்க. உங்களுடைய வாக்குஸ்தான அதிபதியானவர், பேச்சுக்குள்ள அதிபதியானவர் செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துக்கு 8ஆம் தேதி வர்றதுனால படிப்பு கல்வி, மேல் படிப்பு, பட்ட படிப்பு எல்லாமே பாருங்க, படிப்பு கல்வி நல்ல ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம மீனராசிக்கு அமைச்சு கொடுப்பார். அடுத்து கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணத்துல தடை இருந்த தடைகள் நீங்கிரும். புடிச்ச பெண்ணு காதல் திருமணமா 2வது திருமணம் ரெண்டுமே கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு வரலாம். அதாவது இந்த மீனராசியை பொறுத்தவரை திருமணத்துல நிறைய ஒரு தடைகள் இருந்துச்சு, இனிமே இருக்காது. காதல் திருமணமா இல்ல 2வது திருமணமா இது எல்லாமே உங்களுக்கு யோகமா வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு, பார்த்துக்கோங்க. இந்த மீனராசியை பொறுத்தவரை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிறைய பேருக்கு. இப்ப இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரும். 4ஆம் இடத்துக்கு இந்த செவ்வாய் வர்றதுனால நீங்க இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்புலாம் சூப்பரா இருக்கு. சொந்தமா வீடு கட்டக்கூடிய யோகம், இடம் வாங்குற யோகம், பூமி வாங்குற ஒரு யோகம், எல்லாமே வரும். ஒன்னும் சுபகாரியம் நீங்க பண்ணணுங்க, இன்னும் வீடு இடம் பூமி வாங்கணுங்க, இல்லைன்னு திருமணம் பண்ணணுங்க. ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த தை மாசத்துல நடந்தே தீரும். 11ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும் பாருங்க நிறைய பேர். 11ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பு வருது. திருமணம், படிப்பு, கல்வி இது எல்லாமே சூப்பரா இருக்கும். வீடு இடம் சார்ந்த விஷயம், பொருளாதார வருமானம் குறை இருக்காது. எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் சரி அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து சரியாகும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல வழக்கு பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்கிறார். வேலை உத்தியோகத்துல அனைவருக்குமே ப்ரமோஷன் வருது. சனி பகவான் நல்லா பலமா இருந்துட்டா வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, இங்கே வேலை பார்த்தாலும் சரி, இவங்க எல்லாத்துக்குமே ப்ரமோஷனான ஒரு அமைப்பு வருது. வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரமோஷன் அனுகூலம் வரலாம். ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடிய தகுதி வருது.
அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்குது. தனியார் நிறுவனத்துல இருந்தாலும் சரி, அவங்களும் உயர் பதவிக்கு போகக்கூடிய நேரம் வருது. அரசாங்க வேலையும் நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதாவது இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமாக கொடுக்கிறார். இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். நல்ல டைம் இருக்கு, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. சூப்பரான ஒரு நேரம் வருது. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நான் போகணும் பண்ணா நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க. அதுக்கான வேலைகள் உங்களுக்கு அற்புதமா வரக்கூடிய காலகட்டம் இருக்கு. மருத்துவ செலவு இருக்காது. நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை, மருத்துவ செலவு கடுமையா பண்ணுவங்க யாருன்னா மீனராசிக்காரங்க தான். சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, அடுத்து பாத்தீங்கன்னா காலில் பிரச்சனை, ரத்த சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், இது மாதிரி தொந்தரவு இருக்கும். இனிமேல் தொந்தரவுகள் இருக்காது. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். வெளிநாடு வெளியூர் யோகங்கள் வரும். அதே மாதிரி தொழில நல்லா சாதிக்கக்கூடிய நேரம், சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய தொழில லாபத்தை கண்டிப்பா இனிமேல் பார்ப்பீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது. அரசாங்கம் மூலமாக, அரசியல்வாதி மூலம் நிறைய அனுகூலங்கள் வரலாம். அதே மாதிரி லாட்ரி யோகங்கள் நிறைய பேர் முயற்சி பண்றாங்க, நிறைய பேர் முயற்சி பண்ணுவீங்க. இனிமேல் இந்த லாட்ரி யோகங்கள் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. டைமிங் பக்கவா இருக்கு. 11ஆம் இடத்துல இந்த புதன் பகவான் போறது மிக சிறப்பு. அதே மாதிரி 11ஆம் இடத்துல போய் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பெருங்கொண்ட பணம், இன்கம் சந்தோஷம் நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாதீங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வர்றது வாய்ப்பு இருக்கு. இப்ப பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு காரியம் நல்லா இருக்கும். மெயினா இரும்பு சார்ந்த துறை, ஐடிஐ ஃபீல்டு, மருத்துவத்துறை, டெய்லர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு பாருங்க ஸ்போர்ட்ஸ் லைன், விளையாட்டுத்துறை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அது அவருடைய முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், ஒரு அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், ஒரு தன்மையான குணம் உங்கள்கிட்ட இருக்கும். இனிமே குடும்பத்துல ஒரு வெற்றிகளை அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது நீங்க தடப்பட்ட விஷயம் எல்லாமே வெற்றியா வர வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வியில ஒரு மாற்றங்கள், எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி வர்றது. இனிமே வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளியூர் போறது, இது எல்லாமே சூப்பரா இருக்குது. நீங்க போகக்கூடிய எதிர்காலம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா வரக்கூடிய அமைப்பு வருது. கணவன் மனை ஒற்றுமை நல்லா இருக்கும். இனிமே திருமணத்தை தடை இருக்காது. படிப்புகள் நல்லா இருக்கும். அரசாங்க வேலையும் நல்லா அனுகூலம் அமைக்கக்கூடிய நேரம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப இந்த விரயசனியால ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க. வருமானம் பெருசா, இன்கம் சந்தோஷம் பெருசா சம்பாதிக்க முடியல, லாபங்கள் சரியா இல்லை, ஒரு செலவு நிறைய பாத்தீங்க, மருத்துவ செலவு, விரைய செலவு, குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மைகள் இது எல்லாமே பாத்தீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. இனிமேல் சனி சுக்கிரன் இணைவு வர்றதுனால உங்களுக்கு பெருங்கொண்ட பணம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், திடீர் பயணங்கள், படிப்புகளில் ஒரு மாற்றங்கள், எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றியா வருது, தொழிலில் ஒரு மாற்றத்தை பார்க்கறது, இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா அமையக்கூடிய அமைப்பு வருது. படிப்பு கல்வி நல்ல ஒரு சூப்பரா வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. பாத்துக்கோங்க. ஒரு லாபம் சார்ந்த விஷயம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் சூப்பரா வரக்கூடிய அமைப்பு அழகா இருக்கு. அடுத்து ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம் உங்கள்கிட்ட இருக்கும். இனிமே நீங்க பயப்படாதீங்க. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப பாதிப்பை பார்த்துட்டீங்க. வருமான இன்கம் பெருசா இல்லை. இனிமேல் லாபத்தை கொடுக்குறாரு. அரசாங்க வேலை மூலம் அனுகூலம் வருது. உயர்ந்த இடத்துக்கு போறீங்க. ஐடிஐ ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கமிஷன் ஏஜென்சி, அடுத்து திருமண சார்ந்த பேச்சுகள், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகங்கள், பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல வில்லங்க பிரச்சனைகள், எல்லாமே தீர்வாயி உங்க பக்கம் சாதகமாக வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் அந்த கடனை சால்வ் பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு வரக்கூடிய நேரம் கண்டிப்பா இருக்குது. வரக்கூடிய தை மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.